பல கோடிகளுக்கு அதிபதி, மில்லியன் பில்லியன், அதை தாண்டி சொத்து மதிப்பு சொன்னாலே தலை சுற்றும். இதை எத்தனை கோடி சொத்து அப்படின்னு சொல்லக்கூட முடியலை. இவ்வளவு கோடி சொத்து எங்கிருந்து வந்தது? உலகின் மகா பணக்கார பெண்மணி பேரரசி வு. இந்த மகா பெண்மணி பேரரசி பற்றிய அறியப்படாத பல விஷயங்களை இந்த காணொலியின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்றால் உடனடியாக நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவது எலான் மஸ்க், அதிபர் அர்னால்ட் பெர்னால்ட், அமேசான் நிறுவனர் பெசோஸ், இந்தியாவின் டாப் பணக்காரர் முகேஷ் அம்பானி ஆகியோர் பெயர்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இவர்கள் அனைவரது சொத்துக்களையும் சேர்த்தாலும் அதைவிட அதிக பணத்தை வைத்துள்ள பெண்மணி தான் சீனாவைச் சேர்ந்த பேரரசி வு. பேரரசி வு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய பணக்கார பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களை பற்றி சொல்லும்போது இதுவரை உலகில் வாழ்ந்த பெண்மணிகளில் இவர்தான் மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்கிறாங்க. அவரது நிகர சொத்து மதிப்பு நினைத்தால் மலைப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்துள்ளது. சுமார் 16 ட்ரில்லியன்களாம், அதாவது மில்லியன் கிடையாது, பில்லியன் கிடையாது, ட்ரில்லியன்கள். இந்திய மதிப்பில் இவ்வளோ கோடியாம். எலான் மஸ்க், முகேஷ் அம்பானி, ஜெஃப் பெசோஸ், அதானி உள்ளிட்டவர்களின் சொத்துக்களை சேர்த்தாலும் அதனை காட்டிலும் பெரிதாம். இந்த எண்ணை பார்த்தாலே கண்ணை கட்டுது. எழுத்தால் படித்தால் மண்டை கிறுகிறுத்து விடும் போல. ஆமாம், 13,36,024 கோடி. லேசா தலை சுத்துதில்ல? டாங் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பேரரசி வுவின் சொத்தானது எலான் மஸ்கின் 229 பில்லியன் டாலர்கள், ஜெஃப் பெசோஸின் 174 பில்லியன், முகேஷ் அம்பானியின் 106.2 பில்லியன் ஆகியவற்றை சேர்த்தாலும் அதைவிட அதிகமாக வருது. பேரரசி வு தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டு திறம்பட இருந்ததாக வரலாற்று நிபுணர்கள் சொல்லி வராங்க. தனது நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொந்த பிள்ளைகளையே பேரரசி வு கொன்று குவித்ததாக கூறப்படுது. 15 ஆண்டு காலம் பேரரசி வு ஆட்சி செய்திருக்காங்க. அப்போது அவரது சீனம் பேரரசு மத்திய ஆசியா வரை விரிவடைஞ்சிருக்கு. தேயிலை, பட்டு வர்த்தகத்தின் மூலமாக அவரது ஆட்சி காலத்தில் சீன பொருளாதாரம் செழித்து விளங்கியிருக்கு. பேரரசி வுவின் ஆடம்பரமான செல்வ செழிப்பான அரண்மனை வாழ்க்கை பற்றி பல்வேறு திரைப்படங்களில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பிரபல சீன நடிகை பான் பிங்பிங் நடித்த எம்ப்ரஸ் ஆஃப் சைனா என்ற டிவி வரலாற்றில் முதல் மற்றும் ஒரே பெண் பேரரசியாக கிபி 665 முதல் கிபி 705 வரை டாங் வம்சத்தின் ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க. அவர் டாங் வம்சத்தின் முதல் பேரரசியாக இருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு செயல்களை செய்திருக்கிறாங்க. அவரது அசாதாரணமான புத்திசாலித்தனம், அரசியலில் கூர்மையான திறன் மற்றும் அதீத லட்சியம் ஆகியவற்றில் அவர் 15 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இதன் மூலமாக மேலும் இவ்வாறு பல கோடிகளுக்கு அதிபதியாக வாழ்ந்த உலகின் மகா பணக்கார பெண்மணி வுவின் இன்னும் அறியப்படாத பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை அடுத்த காணொலி மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.